நீ எரிகோவுக்கு எதிரான மோபாப் தேசத்துள்ள அபாரிம் என்னும் மலைகளில் இருக்கிற நேபோ பர்வதத்தில் ஏறி நான் இஸ்ரவேல் சந்ததியாருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை பார் என்று கர்த்தர் மோசேக்கு சொல்லுகிறார். இந்த மோசேயார் தேவனோடு முகமுகமாய் பேசுகிற அவருடைய சிநேகிதன். மோசையோடு ஆண்டவர் மறைமுகமாய் அல்ல வெளியரங்கமாய் பேசுகிறார். அப்போ மோசே அந்த எரிகோவின் சமனான வெளியில் நின்று அந்த எரிகோவின் பள்ளத்தாக்கில் இருந்து அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்தை பார்க்கிறார். ஆனால் அதுக்குள் அவர் போகும்படி ஆண்டவரிடம் கெஞ்சி கேட்கிறார். ஆனால் அவர் போக முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எரிகோவின் சமனான வெளிகளில் எரிகோவின் பள்ளத்தாக்கில் இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த இடங்களில் எல்லாம் சபைக்கு முன்னே எரிகோவின் சமனான வெளிகள் போல, எரிகோவின் பள்ளத்தாக்கு போல, எரிகோவின் கோட்டைகள் போல இருக்கிற இடங்களில் நீங்க நிற்பீர்களானால், அது மோசையா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட இடங்களில் அவர்கள் நிற்பார்களானால் தேவன் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன காரியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் அதை பார்ப்பார்கள், அதை அனுபவிக்க மாட்டார்கள். நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய ஊழியங்களையும் செய்து முடிக்காவிட்டால் உங்களை தூரத்திலிருந்து பார்க்கும்படி அதை செய்வார் கர்த்தர். ஆனால் அதை பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். காரணம், உங்கள் சபை எரிகோவாய் மாறிக்கொண்டிருக்கிறது. வசனம் தெளிவாய் பேசுகிறது. ஏதோ ஒரு எரிகோவின் பள்ளத்தாக்குக்குள்ள உங்களோட சபை இருக்கிறது. ஏதோ ஒரு எரிகோவின் சமனான வெளியில உங்களோட சபை இருக்கிறது. உங்களோட ஊழியம் அங்க இருக்கிறது. உங்களோட குடும்பம் அங்க இருக்கிறது. நீங்க அங்க இருக்கிறீங்க. அதனால தான் தேவன் சொன்னவைகளை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாம, அதை அனுபவிக்க முடியாம நீங்க இப்படியான ஒரு நெருக்கத்துக்குள்ள, இக்கட்டுக்குள்ள தள்ளப்பட்டு போகிறீர்கள். ஆகவே இனிமேல் நீங்கள் அப்படி தள்ளப்படக்கூடாது என்பதற்காகவும் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களும் தரிசனங்களும் வெளிப்பாடுகளும் கனவுகளும் தீர்க்க தரிசனங்களை நிறைவேற வேண்டும் என்பதற்காய் எரிகோவின் சமனான வெளிகளையும் எரிகோவின் பள்ளத்தாக்குகளையும் விட்டு நீங்கள் வெளியேறி நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் நிலைத்திருந்தால் அவைகளை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி இந்த வாக்குத்தத்தங்களும் தரிசனங்களும் வெளிப்பாடுகளும் உங்களோட வாழ்க்கையில நிறைவேறவில்லை என்றால், உங்களோட ஊழியத்தில், உங்களோட குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில, சபையில நிறைவேறவில்லாவிட்டால், நீங்கள் நிச்சயமாய் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் எரிகோவின் பகுதிக்குள்ள தான் இருக்கிறீங்களே அன்றி அதை விட்டு நீங்கள் வெளியே வரவில்லை என்பது. உங்களுடைய சபை எரிகோவுக்குள்ள தான் இருக்கிறது அன்றி எரிகோவை உடைக்கவும் இல்லை. உங்களுடைய சபை எரிகோவை விட்டு வெளியேறவும் இல்லை. ஆதலால் உங்களுக்கு தேவன் சொன்னவைகள் நிறைவேற முடியாமல் போகிறது.